பிளட் எங்க போறதுனே தெரியல. பிளட் அடைச்சா ம் ரொம்ப ம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுங்க. இன்னையிலிருந்து 48 மணிக்கு தான் டைம் சொல்லியிருக்காங்க டாக்டர். ஓகே சிஸ்டர். ஆண்டவர் கொடுக்கல இல்ல சிஸ்டர், டாக்டர் தானே ரிப்போர்ட் தானே சொல்லுது. ஆமா டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆமா. ஜீவனை கொடுத்த ம். ஆண்டவர் அவர்களுடைய எண்ணிக்கை நிறைவேறிட்டு எல்லாத்தையும் அவர் சிலுவையில நிறைவேற்றி விட்டார். இன்னைக்கு ஆமா. செய்தி கேட்டீங்கல்ல, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால அவரோடு ஆ. நாம் உயிர் பெற்றுள்ளோம். இந்த ஆ. வார்த்தையை நீங்க விசுவாசிங்க சிஸ்டர், உங்களுக்கு ஆ. நிறைவான ஆசிரியர் உங்களை பெற்றுக்கொள்வீங்க. அவங்க பேர் ஓகே. என்ன சிஸ்டர்? மேரி சித்ராவா? மேரி சித்ரா பாய். ஆமா. மேரி அவங்க ஏற்கனவே சித்ராபாய். ஹார்ட் பேஷண்ட் தான் அவங்க. சரி சிஸ்டர், அதெல்லாம் ஒண்ணும் நீங்க pray கவலைப்படாதீங்க சிஸ்டர். பண்ணுங்க. ஆ ஆ சரி சரி ஓகே pray பிரதர், பண்ணுங்க. ப்ரே பண்ணுங்க. ஆ இப்ப அவங்க எங்க ஐசியூல இருக்காங்களா சிஸ்டர்? கிம்ஸ்ல, ஆமா நாகர்கோயில் சுங்காங்கடை கிம்ஸ்ல ஐசில, ஆமா ஐசில இருக்காங்க. சரி வெண்டிலேட்டர்லாம் வச்சிருக்காங்க. சரி 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 சிஸ்டர், வெயிட் பண்ணுங்க ஆ சிஸ்டர், ப்ரே சரி. பண்ணுவோம். ஆ சரி. ஆ சரி. ம். Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட். யாரு சிஸ்டர்? மேரி அபிஷாபா? ஆமா. ஆ brother, எனக்கு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை. அவங்க அப்பா பேரு யூஜின், அம்மா வாய்ஸ் பிரேக்கா சிஸ்டர்? பேரு அது சரியாகும். பிரைஸ் தி லார்ட். யாரு சிஸ்டர்? சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை. ஆ குழந்தைக்கு வந்து ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ட்ல ஆ இருந்து போற வால்வு வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப ஆ 24 hours டைம் கொடுத்துருக்காங்களாம். ஆ நாளைக்கு மத்தியானம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேணாலும் ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ம் குழந்தையோட அப்பா பேரு யூஜின், அம்மா பேரு எனக்கு தெரியல. இந்த அப்பா பேர் என்ன குழந்தைக்காக சிஸ்டர்? ப்ரேயர் பண்ண. குழந்தை யூஜின் அப்பா பேரு யூஜின் யூஜினா? ஓகே. பிரைஸ் தி லார்ட். வேற யாருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்? Praise the Lord, brother. ஜோசப் பிரதர். ஆ சொல்லுங்க சிஸ்டர், யாரு? பிரதர் பிரேஸ்லாட் பிரதர், நான் Brother, சாட்சி ஆ சொல்லணும். ஏங்க, அண்ணனுக்கு தங்கமணின்னு பேரு, அவங்களுக்கு வந்து ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. அதுக்காக ஜெபம் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் ப்ரே கேட்டு நீங்க எல்லாம் பண்ணியிருந்தீங்க. அவங்க நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. 1 வீக் கழிச்சு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆண்டவருக்கு 20 நன்றி. வருஷமா தலைவலியில இருந்தாங்க. ஆனா அப்போதைக்கு ஆ, அவங்க அவ்வளவு பக்தி இல்லாம இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் குணப்படுத்தியதற்காக அவங்க ரொம்ப, நான் அப்ப கூட சொன்னேன் எங்க அண்ணன் பக்தியா இல்லைன்னு சொல்லும்போது கூட பிரதர் சொன்னாங்க, இப்ப brother நீங்க ஜெபம் பண்ணுங்க அண்ணனுக்காக, நீங்க நம்பிக்கையோட ஜெபிங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்க ஆ. அண்ணன் வந்து ரொம்ப கடவுள் உண்மையிலே ரொம்ப இறை வார்த்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கடவுளுக்கு பிரைஸ் தி கொடான லார்ட். சொல்லி நினைச்சு பிரதர். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ள சிஸ்டர், ஆற்றல் மிக்கது, இருவக்கப்பட்டபடியே வாளின்னு கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி விடுற வார்த்தை. அந்த வார்த்தையை எப்ப தியானிக்க ஆரம்பிச்சாங்களோ அந்த வார்த்தை நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கு. கடவுளுக்கு நன்றி சிஸ்டர். பிரைஸ் தி அப்புறம் லார்ட். அப்பாவுக்கு ப்ரேயர் பண்ண சொன்னேன். அப்பா கொஞ்சம் கோவப்படுவாங்கன்னு. ரோமையர் ம் 5:5, நான் பெற்ற ம் தூய நிலையை கடல் நண்பு எங்க அப்பா உள்ளங்கள் பொழியப்பட்டது, இதனை வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப எங்க ம் அப்பாவுக்கு உண்மையில ரொம்ப அமைதியா சாப்பிட்டா இருக்காங்க, பாசிட்டிவா பேசுறாங்க. கடவுளுக்கு கோடான கோடி நினைச்சுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5:5 செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா கடவுளின் அன்பு பிரதர். கொடுப்பேன்னு சொல்லல, பொழியப்பட்டுள்ளது. ஆமே. அப்ப நம்ம வாயில வச்சு ஊட்டி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாச்சு. எப்ப அந்த ஆமாங்க பிரதர். வார்த்தையை நம்ம என் மேல் பொழியப்பட்டுள்ளது அவங்க பிலீவ் பண்றாங்களோ அந்த வார்த்தை நிறைவான ஆசிரியை கொடுத்திருக்கு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ் பிரைஸ் தி பிரதர். லார்ட். வேற யாருக்கும் பிரேயர் இன்டென்ஷன்? ஜோசப் பிரதர் பாரு, இன்டென்ஷன் பிரேயர் பண்ணுங்க. ஓகே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். அன்பின் ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொத்து தகப்பனே. மத்தேயு 18:19 படி, மண்ணுலகில் இருவர் தாங்கள் வேண்டுவது எதை குறித்து மனமுத்திருந்தால் அது என் விண்ணக தந்தால் அருளப்படும் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, இதோ இரு விண்ணப்பங்களை வந்து பரிசுத்த பாதம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
இது நாங்கள் அனைவரும் ஒரு மனம் உள்ளவர்களாக இந்த ஜெப விண்ணப்பங்களை இந்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, மண்ணுலகில் இருவர் தாங்கள் வேண்டுவது எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் அது என் விண்ணக தந்தையால் அவர்கள் அருளப்படும் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, மேரி சித்ரா பாய்க்கவும் யூஜின் அவர் பிறந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஆண்டவர் முற்றிலுமாய் குணமாக்கி கருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பாண்டவரே, மேரி சித்ரா பாய் இந்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வேலையில மகளை நினை கூறும்படியாக இயேசுவின் வல்லம் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த மகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த உடல் உபாதைகளை கண்முன் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, மத்தேயு 15:13 படி என் விண்ணக தந்தை நடாத இந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் என்ற வாக்கு கேட்டபடி இது வந்து பிரச்சனைகளுக்கு பின்னால் இருந்து பேசுகிற, செயல்படுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள், மரணத்தின் ஆவிகளை பார்த்து பேசுகிற இயேசுவின் நாமத்தில் வெளியேறுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கவும் பகையின் வல்லமை அனைத்த வெள்ள எங்களுக்கு அதிகாரம் தந்தி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவைகளால் ஒரு தீங்கும் செய்ய இயலாது என்று சொன்னீர். ஆண்டவரை, நிறைவாக்கு கேட்டபடி இந்த மகளின் வியாதிக்கு, இந்த பாதிப்புகளுக்கு பின்னால் இந்த செயலாற்றுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இப்பொழுது மகளை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரை, இந்த லங்ஸ் மற்றும் உடல் பாதைகளை உடல் உபாதைகளை பார்த்து பேசுகிறேன். இயேசுவின் நாம் தான் குணமாகுங்கள் என்று கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே, லங்ஸ் இப்பொழுது சீராய் செயலாற்றும்படியாக இயேசுவின் பரிசுத்த பெயரால் கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவர், உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும், பாதிப்படைந்த ஒவ்வொரு உறுப்புகளும் இப்பொழுது சீராகும்படியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே, மகளின் உச்ச தலைமை உள்ளம் கால் ஒவ்வொரு உறுப்புகளும் ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது மகளின் உடல் எப்படி செயலாற்ற வேண்டும் ஒவ்வொரு உறுப்புகளை படைத்தாரோ அப்படியாய் ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த வேளையிலே அதன் இடத்தில் சீராய் புரிந்து கொள்ளும்படியாக இயேசுவின் வல்லமையின கட்டளையிடுகிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் இடத்தில் சீராய் புரிந்து கொண்டு ஒவ்வொன்றும் அடைப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளும் இப்பொழுது சீராக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, மூளை நரம்புகள், மூளை செல்கள் ஒவ்வொன்று இப்பொழுது சீராய் செயலாற்றும் இயேசுவின் வல்லம் மெல்லனத்தை கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே, லங்ஸ், இருதயம் மற்றும் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும், இரத்த குழாய்களும், நரம்புகளும், எலும்பு ஜவ்வுகளும் ஆண்டவர் ஒவ்வொன்றும் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் இப்பொழுது சீராக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே, திருவெளிப்பாடு 21:5 படி இதோ நான் அனைத்தை புதிதாக்குகிறேன் வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுத ஆற்றல் ஒவ்வொரு செல்களும் இப்பொழுது பாய்ந்து பரவி இந்த மகள் புத்துயிர் பெறும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகள் புதிய வாழ்வு பெற்று உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக உமக்கு சாட்சியால் விளங்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தில் எதெல்லாம் கேட்டீர்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள். அது அப்படி உங்களுக்கு நடக்கும் என்ற வாக்கை நான் நம்பி இந்த மகள் அந்த நாளிலே புது படைந்ததற்காக நமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிக்க மகிமை ஜெபிக்கிறோம். பிதாவே, அப்பா பிதாவே, சகோதரர் யூஜின் அவர்களுக்கு பிறந்த இந்த குழந்தை இந்த கண்முன் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, மகன் மனிதன் தனிமையா இருப்பது நன்றென்ற ஏற்ற துணையை தருவேன் என்று இந்த குடும்பத்தை நானும் பெண்ணுமா இணைத்திர மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ குழந்தைகள் கடவுளரும் செல்வம், குழந்தைகள் கடவுளரும் பரிசு என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவர் தம்பதியருக்கு நீர் தந்த இந்த குழந்தை செல்வத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அந்த தம்பதியர்களுக்கு தந்த இந்த கிஃப்ட் பரிசான அந்த குழந்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடவுளிருந்து வரும் ஆசீர்வாதம் துன்பம் கலவாதது என்ற இறைவாக்கு கேட்டபடி ஆண்டவரே, இதோ இந்த தம்பதியருக்கு நீர் ஆசீர்வாதமாய் தந்த இந்த குழந்தையின் கண்முன் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு ஏற்பட்டுள்ள அந்த பாதிப்புக்கு பின்னால் செயலாற்றுகிற எல்லா இருளின் ஆவிகளை பார்த்து பேசுகிற இப்பொழுது குழந்தை வெளியேறும் இயேசுவின் நாமத்தை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம்.
குழந்தை லங்ஸ் இப்பொழுது சீராகும் இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஏற்பட்டுள்ள பாதிப்பு அனைத்தும் இப்பொழுது சீராக்குகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 1 பேதுரு 2:24 படி சிலுவையில் நம்முடைய பாவங்களை அவர் தம் உடலில் சுமந்து தீர்த்தார். நாம் நீதிக்காய் வாழும் பொருட்டே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்ற வாக்கை குழந்தைக்கு வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த இறை வாக்கின் வழியாக இந்த குழந்தைக்கு பரிபூர்ண குணம் தந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்ற வாக்கை இந்த குழந்தைகள் வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த இறை வாக்கின் வழியாக இந்த குழந்தை நாளிலே புத்துயிர் பெற்று புது ஆற்றல் பெற்று உலகின் ஒளியாக உலகின் ஒப்பாக கிறிஸ்துவின் சாட்சியாய் விளங்கும்படி இயேசுவின் வல்லமையில நாம் தன் நாளிலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இஷமக்க வரஷக்க மண்ணுலகில் இருவர் தாங்கள் வேண்டுவது எதை குறித்து மனமொத்திருந்தால் அது என் விண்ணக தந்தையால் அருளப்படும் வாக்கு கற்றபடி ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிபூர்ண சுகம் தந்து உமக்கு உலகின் ஒளியாக உலகின் உப்பாக உலகின் சாட்சிகளாக விளங்க இந்த நாளிலே இந்த இருவரையும் புதிய ஆற்றோடு உயிர் பெற்ற செய்ததற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் ஈடேனற்ற நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, யோவான் 15:16 படி நீங்கள் கனி கொடுக்கவும் நீங்கள் கொடுக்கிற கனி நிலைத்திற்கும் ஏற்படுத்தின வாக்கி கொண்டு இந்த இரு குடும்பங்களை இந்த நாளிலே சீல் செய்கிற ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா பிதா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவே எங்களை விடுதலை தந்தவரே உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற வாக்கு கேட்டபடி அப்பா பிதாவே எல்லா காரியங்களுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord, brothers and sisters. இருவருக்கும் நிறைவான ஆசிரியை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அழியக்கூடிய யுக்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளது நிலைத்திருப்பதுமான கடவுளின் வார்த்தையால் இருவருக்கும் புது பிறப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். அவரது இறை பராமரிப்பில் இருக்கிற பிள்ளைகளை யாரையுமே வெட்கப்பட விட மாட்டார். ஏன்னா ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம். அவருடைய அன்பு பிள்ளைகள், கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் ஒளியப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். நான் தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். அவங்க இருவரையும் சாட்சியாக மாற்றினதற்காக கடவுளுக்கு தொடர்ந்து நன்றியாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். வேற யாருக்கும் பிரேயர் இன்டென்ஷன்? பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். சாட்சி சொல்லணும், அந்த டைம் சொல்ல முடியல, மொபைல் பிள்ளை கையில சரி, இருந்துச்சு. பரவாயில்ல, சொல்லுங்க சிஸ்டர். என் பையன் இன்னைக்கு டெய்லி மார்னிங் நான் எந்திரிச்சதுமே அந்த ஜெபமாலை எடுத்து 10 மணி அவன் சொல்றது சொல்லுவான். அப்போ அதுல ஆண்டவர் தாமே எனக்கு கற்று தருவார் அது சொல்லுவான். அப்புறம் அது மாதிரி ஒரு 5-10 மணி சொல்லுவான், 5 இறைவான்ட்டு. அப்போ அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான், சொன்னான், அம்மா இன்னைக்கு ரன்னிங் ரேஸ் வச்சாங்க, நான் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்ப நான் கேட்டேன், நீ ப்ரேயர் பண்ணிட்டு தானா போனேன் அப்படின்னு. அப்ப அவன் சொன்னான், அம்மா நான் ஓடும்போது ஏசப்பா என் கூட வாங்க அப்படி சொல்லிட்டு தான் நான் போனேம்மா அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு அந்த திருப்பி வச்சிருக்காங்க. அவ இன்னைக்கு செகண்ட் எடுத்திருக்கான். அப்ப இவன் ஓடும்போது இவன் புதுசாதான் அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கான். அப்ப அங்க உள்ள பசங்க எல்லாருமே இன்னொரு பையனை தான் என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இவனுக்கு தெரியாது இல்ல, நீ எப்படி ஓடுவ அந்த மாதிரிதான் கிண்டல் பண்ணிருக்காங்க. அப்ப இவன் சொல்லிட்டு தான் போயிருக்கான், ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஓடி இருக்கான், செகண்ட் வந்திருக்கான். அப்ப அந்த பசங்க, நான் ஜாஸ்விக்கு என் கூட வா, நம்ம 2 பேரும் ஓடி பார்க்கலாம், என் கூட வா அப்படி சொல்லி கொஞ்சம் பிள்ளைங்க கூப்பிட்டு இருக்காங்க விளையாடுறதுக்கு, சேலஞ்ச் பண்ணி. அப்ப அவன் சந்தோஷமா சொல்றான், அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த அண்ணாங்க எல்லாம் என் கூட காம்படிஷனுக்கு வராங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்லிட்டு தான் போனேன், அதனாலதான் நான் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நீ டெய்லி காலையில சில நாள் நான் கம்பல் பண்ணுவேன், நீ இந்த இறைவார்த்தை சொல்லிட்டுதான் குளிக்க எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லுவேன். சில நாள் அவனாவே பண்ணுவான். அப்ப நானும் இன்னொரு இதுவும் சொன்னான், நான் மறந்துட்டேன். அப்ப நான் சொன்னேன், எக்ஸாம் சயின்ஸ் டெஸ்ட் நாங்க
தங்கச்சியோட குழந்தைக்கு ஞானஸ்நானம் போயிட்டு வந்ததுனால அவன் சரியா படிக்கல. அப்ப காலையில தான் அவசர அவசரமா படிச்சான். அப்ப சயின்ஸ் வந்து கிளாஸ் டெஸ்ட் போட்டிருந்தாங்க, எழுதி பார்க்கல. அப்ப நான் சொன்னேன், இல்ல பரவாயில்ல, நீ அங்க போய் படி அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு வந்து சொல்றான், ஆமா அந்த இன்னொரு பீரியடு ஃப்ரீயா இருந்துச்சு, அப்ப அந்த பீரியட் நான் இதை படிச்சு எழுதி பார்த்தேன், நான் அழகா எழுதுனேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், நீ டெய்லி இறை வார்த்தை சொல்லிட்டு போறல, அதனாலதான் கடவுள் உனக்கு அந்த டைம் எல்லாம் இது பண்ணி தராங்க, அதுல உன்னால நல்லா பண்ண முடியுது, நீ கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் கடவுளுக்கு கோடி நன்றி சொல்றேன். இறை வார்த்தையும் சரி, ஏசப்பாவும் சரி, அவன் கூட இருந்து செயல்படுறாங்க, அதுக்காக கடவுளுக்கு நன்றி. அதே மாதிரி என் தங்கச்சி பிள்ளைக்கு ஞான ஸ்நானம் நடந்தது, அதுவும் நல்லபடியா நடந்து முடிஞ்சது, அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அப்புறம் எங்க அக்காவுக்கு டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அக்கா பிள்ளை அந்த ஞான ஸ்நானம் அன்னைக்கு வந்து அக்கா பிள்ளையோட கொலுசு தவறி போயிடுச்சு. அப்ப நாங்க 4 பேருமே நம்பிக்கையோட தான், இதுக்கு முன்னாடி நிறைய தொலைச்சிருக்கா. அப்ப எல்லாம் வந்து ஒரு வருத்தம் வரும், பயம் வரும், தொலைக்கிறா அப்படிங்கறது மாதிரி. ஆனா இந்த தடவை நாங்க 4 பேருமே அந்த கொலுசு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு தான் நாங்க சொன்னோம், வேற எதுவுமே கேட்கல, நன்றி மட்டும் தான் சொன்னோம். அப்ப அக்கா வீட்லயும் திருப்பி தேட போயிருந்தாங்க, கடவுளோட இதனால கொலுசு திருப்பி கிடைச்சது. அப்ப நாங்க போயிருந்த கோயில் வந்து லேனம்மாள் ஆலயம். அப்ப நாங்க அப்படிதான் சொன்னோம், அதாவே உங்க ஆலயத்துக்கு வந்திருக்கோம், நாங்க வருத்தப்பட்டு திரும்பி போக மாட்டோம், நன்றி அப்படின்னு சொல்லி. நம்ம கடவுள் வந்து எல்லாத்துக்குமே சந்தோஷமா நடத்தி தந்தாங்க, அதுக்காக கடவுளுக்கு கோடி நன்றி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை தொடங்கி வழி நடத்துகிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமான இயேசுவின் மீது கண்களை பதிவு என்ற வார்த்தைக்கேற்ப எப்ப நீங்க நம்பிக்கையோடு கொலுசு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு நீங்க அறிக்கைட்டீங்களோ, அப்ப காணாமல் போன கொலுசு கடவுளுடைய கிருபையினால கிடைச்சது. கடவுளுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். பையன் பேர் என்ன சிஸ்டர்? ஜாஸ்விக் ரிச்சோஷன். ஜாஸ்விகா. பையன் வயசு 9. 9 வயசு. மகன் இளம் வயசிலேயே ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், அவர் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்ற திருப்பாடல் 37:4 வசனத்துக்கு ஏற்ப தினசரி இறைவார்த்தை தியானிச்சு அறிக்கையிடுற வேளையிலே ஆண்டவரை மகிழ்ச்சி கொள்கிறார். அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை இயக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லவராய் இருப்பவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால அவன் கலந்து கொள்ள எல்லா போட்டிகளிலுமே நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக அதிசயங்களையும் அற்புதங்களை செய்து ஆண்டவர் நிறைவான ஆசிரை வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதற்காக அந்த நேரத்தில் தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேற பிரேயர் இன்டென்ஷன்? வேற யாருக்கும் பிரேயர் இன்டென்ஷன் இல்லைன்னா க்ளோசிங் பிரேயர் பண்ணிடலாம். டே சிஸ்டர் பண்றீங்களா? ஓகே பிரதர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஒவ்வொரு கடவுளையும் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த ஜெப இணைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதோ இந்த நாள் நடந்த இந்த பிரேஷன் வர்ஷிப் இறை செய்தி அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து தந்தீர். நன்றி ஆண்டவரே. நீர் உடனிருந்து ஒவ்வொருவரையும் அதில் நீர் எடுத்து பயன்படுத்தினீர். நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா அந்த நாளில் இந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் அழைத்து வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த நேரத்துல இந்த இறை செய்தியில கூட ஆண்டவரை வீழ்த்துலதின் வல்லமையை வல்லமைக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்பதை நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. அவிசுவாசம்தான் கல்லறை அப்படின்றதையும் நம்பிக்கை தான் உயிர்த்தெழுதல் என்பதையும் உணர்ந்து அப்பா அந்த மறை உண்மைகளை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை செய்து கொடுத்த சகோதரருக்காக அவர் குடும்பத்துக்காக அப்பா அவன் பாதம் வரைகிறோம். ஆண்டவரை இந்த நினைப்பில் வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை இதோ சாட்சி சொன்ன ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் அநேக ஆன்மாக்கள் உமக்காய் சாட்சிகளாய் எழும்ப நீர் அழைத்து வர போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விண்ணப்பங்கள் நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரை என் நாமத்தினால எதை கேட்டாலும் நீங்க செய்வேன்னு சொல்லிட்டீங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்ட அனைத்து விண்ணப்பங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டதை விசுவசிக்கிறோம். இதோ அவர்கள் சாட்சிகளாய் மாறியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முழுமையா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி பாதம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆளுகை செய்து தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா. இன்னும் அநேக ஆன்மாக்கள் இந்த ஜெப இணைப்புல இணைந்து அப்பா உண்மை இன்னும் அப்பாவா ஒரு எழுப்புதல் உண்டாக இன்னும் அநேக ஆன்மாக்கள் அறுவடையாக பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன் ஆமேன். நிலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Praise the Lord. Lord. Praise the Lord, brothers and sisters. Praise the Lord. Praise the Lord. எப்படி இருக்கீங்க sister? கார்ல வந்துட்டு இருக்கீங்களா பிரதர்? ஆமாஸ் பிரதர், கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. Praise the Lord. ஜோசப் பிரதர், பயங்கரமான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க நீங்க. இல்ல bro, ஏற்கனவே ஒரு கான்செப்ட்ல இருக்கு. இது என்னடா அது வேற சொல்லிட்டேன். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் பிரதர். அதை டிஸ்கஸ் பண்ணனா கன்ஃபியூஷன் ஆயிடும் மக்களுக்கு. ஓகே, அதனால தான் நான் காமனா வேண்டாம்னு பார்த்தேன். சரிங்க, சரி. குட் குட். ஓகே ஜோஸ் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் பிரதர். நீங்க சரி பிரதர், நீங்க நல்லா இருக்கீங்க? இருக்கு பிரதர். அன்னைக்கு காலையில தான் ஊர்ல இருந்து வந்தேன் நானு. ஓ, ஊருக்கு போயிருந்தீங்களா? ஒரு பிசினஸ் ட்ரிப் பிரான்ஸ்க்கு போயிருந்தேன். 1 வீக். இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். ஓகே 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 ஓகே. நைஸ். மெசேஜ் நல்லா இருந்தது. குட், வெரி குட். அமுது ஜெயசீல சிஸ்டர், உங்க இதுல வேற யாரும் இருக்குது? பிரைஸ் தி லார்ட் பிரதர். இல்ல பிரதர், நான் தான் பிரதர். கரண்ட் இல்ல பிரதர். அடிக்கடி வந்தீங்கன்னா ஃபேஸ் ஞாபகம் இருக்கும் சிஸ்டர். நீங்க ஃபேஸ காமிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே சிஸ்டர், தேங்க் யூ. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டுமா? பிரதர் நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே பிரதர், பை. ஓகே. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்கேன்.